அதுவும் சித்திரை மாதம் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும். ஏதோ ஒன்று நடக்கும். இந்த 5 சென்ஸில் ஏதோ ஒரு விஷயத்தில் ரொம்ப முக்கியமானதுங்க. இது முடிஞ்சால் செய்யுங்கலாம் சொல்ல மாட்டேன், நிச்சயமாக செய்யுங்கன்னு சொல்லுவோம். எது தெரியுங்களா, மனசார ப்ரே பண்ணணும். நிச்சயமாக ப்ரே பண்ணுங்கள். என்றைக்கு அமாவாசை அன்னைக்கு போய் ப்ரே பண்ணுங்கள். போய் ப்ரே பண்ணும்போது அவங்கக்கிட்ட போய் வேண்டும் போது எல்லாமே உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அவ்வளோ சொல்லுங்கள். நல்லா கவனிச்சுக்கோங்க. எதெல்லாம் வேண்டாமோ அதெல்லாம் சொல்லாதீங்க. எதெல்லாம் வேணுமோ அதை மட்டும். வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. வர 27ஆம் தேதி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மருந்தில்லா மருத்துவ முகாம், இலவச மருந்தில்லா மருத்துவ முகாம் நடைபெறுகிறது. டிஸ்டன்ஸ் ஹீலிங்கில் நடக்குது. தொலைதூர சிகிச்சை. நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேயே இருங்க. நம்ம ஹீலர்ஸ் எங்கே இருப்பாங்களோ அங்கேயே இருந்து உங்களுக்கு ஹீலிங் கொடுப்பாங்க. இதை நீங்கள் அனுபவத்தில் நீங்கள் நிறைய விஷயம் உங்களுக்கு மாறதை பார்ப்பீங்க. இதில் கலந்துக்கோங்க. ஏற்கனவே இதை பற்றி வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி வீடியோ பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க, நாளைக்கு வரக்கூடிய அதுவும் சித்திரை மாதம் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணுன்றதை பார்க்கலாம். நார்மலாக அமாவாசை அப்படின்னாலே ஒரு ஸ்பெஷல் தான். அமாவாசைனா சாதாரணமாக என்ன தெரியுமாங்க ஸ்பெஷல்? அதாவது நமக்கு எல்லாமே தெரிஞ்ச நிலவு இருக்க மாட்டாங்கன்னு நினச்சிருவோம். நிலவு இருக்க மாட்டாங்கன்றக்காலங்க நிலவு இருக்காங்க. நிலவின் ஒளி நம்ம பூமி பக்கம் தெரியல. நம்ம பூமியில் இருக்கிறவங்களுக்கு நிலவின் ஒளி தெரியல, அவ்வளோதான். நிலவு இருக்காங்க, சரிங்களா? இதில் தேய்பிறை வளர்பிறைலாம் சொல்கிறாங்க. தேய்பிறைங்க நிலவு தேயாது. அந்த வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வருது. அப்புறம் வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி முழு நிலவு தெரியுது. இவ்வளோ நிலவின் ஒளி நமக்கு தெரியுது, ரிஃப்ளெக்ஷன் நமக்கு தெரியுது, அவ்வளோதாங்க. சரி, இந்த அமாவாசை அன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா, இந்த அமாவாசைன்றது அதாவது நிலவுக்கும் பூமிக்கும் பெரிய தொடர்பு இருக்குது. சூரியன் நடுவில் இருக்காங்க, பூமி சூரியனை சுற்றி வராங்க, நிலவு பூமியை சுற்றி வராங்க. அதாவது பூமியை சென்டராக வச்சுக்கிட்டு நிலவு சுற்றி வராங்க, சரிங்களா? அப்போ நிலவுக்கும் பூமிக்கும் ஒரு பெரிய கனெக்டிவிட்டி இருக்குது. நிறைய எனர்ஜி, எக்கச்சக்கமான விஷயங்கள். நிலவுனால சந்திரன்னா மனோகாரகன்னு சொல்லுவாங்க. மனசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். சில பழைய படங்கள்லாம் கூட சில படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒன்று அமாவாசை அன்னைக்கு ஒரு சிலர் ஆக்ரோஷமாகுவாங்க, சிலர் பௌர்ணமி அன்னைக்கு ஆக்ரோஷமாகுவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது பாருங்கள். அப்போ நிலவுக்கும் நம்ம பூமிக்கும் நம்ம ஒரு தனி மனிதருக்குமே சம்மந்தம் இருக்குது. மனநிலையில் பெரிய சம்மந்தம் இருக்குது, பெரிய மாற்றம் வருது. மனநிலை மட்டும் இல்லை, நீர்நிலைகளும் பெரிய சம்மந்தம் இருக்குது. சந்திரநிலை நீர் தானே. அப்போ அமாவாசை நிலவு இருக்காங்க, அதோட முழு வெளிச்சம் நமக்கு தெரியல அப்படின்னும் போது அதோட வைப்ரேஷனே வேறு. இந்த நாளில் சிறப்பு என்ன தெரியுங்களா? நம்ம முன்னோர்களும் நம்ம குலதெய்வம் நம்ம இருக்கிற இடத்துக்கு வரக்கூடிய நாள், வரக்கூடிய நேரம். இதுதான் அமாவாசையோட ஸ்பெஷலே. இதுதான் அமாவாசையோட ரொம்ப ஸ்பெஷலான விஷயம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல முன்னோர்களை ப்ரே பண்ணணும். நம்ம இருக்கிற இடத்துக்கு, நம்ம பிளேனுக்கு, நம்ம இந்த இருக்கிற பூமிக்கு நம்மளை தேடி முன்னோர்கள் வருவாங்க. அப்போ என்ன, அவங்களுக்கு என்ன கொடுக்கணும், அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கணும். படையல் வைங்க. இந்த மாதம் இப்போ வர சித்திரையில் வரக்கூடிய அமாவாசை காலையில் 3 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. காலையில் நீங்கள் சீக்கிரம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக உங்கள் முன்னோர்கள் ஃபோட்டோ படம் இருந்தால் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா ஓகே, இல்லைனாலும் பரவாயில்ல. காலையில் உங்களால் என்ன செய்ய முடியுமோ, இட்லி தோசை பூரி என்ன செய்ய முடியுமோ முதல்ல அதை செய்யுங்க. செஞ்சு குளிச்சுட்டு தாங்க செய்யணும். அமாவாசை அன்னைக்கு முக்கியமாக குளிச்சுட்டு தான் செய்யணும். செஞ்சு அவங்களுக்கு படையல் வைங்க. ஒருத்தர் ஒரு விதமாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஒருத்தர் 5 இலை போடுவாங்க, தலைவாழை இலை போடுவாங்க, ஒருத்தர் 7 இலை போடுவாங்க. ஒருத்தருக்கு ஒரு ஃபார்மாலிட்டி இருக்குது. எதை வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனால் நிச்சயமாக அவங்களுக்கு படையல் வைங்க. வச்சு என்ன திரும்ப பண்ணணும்? மனசார ப்ரே பண்ணுங்க, மனம் உருகி ப்ரே பண்ணுங்க. அவங்கக்கிட்ட அப்படியே கேளுங்க. அப்பா அம்மா யாருன்னு தெரியாது. இப்போ யார் நம்மக்கிட்ட நம்ம முன்னோர்கள் அந்த உலகத்தில் இப்போ யாருக்கு வந்திருக்காங்கன்னு நம்ம தாத்தா பாட்டியாக இருக்கலாம், அப்பா அம்மாவோட, அதாவது அப்பாவோட அப்பா அம்மாவாக இருக்கலாம், அம்மாவோட அப்பா அம்மாவாக இருக்கலாம், இல்லை அப்பாவோட அப்பா அம்மாவாக இருக்கலாம். இந்த மாதிரி பல கிளைகளாக பிரிஞ்சிருக்கு பாருங்கள். யார் வேணாலும் வந்திருப்பாங்க நம்ம முன்னோர்கள். அப்போ அவங்கக்கிட்ட மனசார ப்ரே பண்ணுங்க, மனம் முருகி ப்ரே பண்ணுங்க. உங்களை தான் நம்பியிருக்கேன், இவ்வளோ நாள் உங்களை அதாவது நீங்கள் இவ்வளோ நாள் ப்ரே பண்ணியிருந்தாலும் நான் உங்களை சரியாக கண்டுக்காம என்னை மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. எங்கள் குடும்பத்தை நீங்கள் தான் காப்பாற்றணும், என் குடும்பத்தை நீங்கள் தான் பார்த்துக்கணும், என்னோடய வாழ்க்கையை நீங்கள் தான் மொத்தமாக அவங்ககிட்ட கொடுக்குறேன், நீங்கள் தான் என்னை வழிகாட்டணும்னு சொல்லி மனசார மனமுருகி அவங்கக்கிட்ட கேளுங்க. நிச்சயமாக உங்கள் மன்னித்து விடுவார்கள். இன்னும் நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு சிலருக்கு பெண் சாபம், இல்லை ஆண் சாபம், இல்லை கன்னிகளோட சாபம், இந்த மாதிரி பல சாபங்கள் இருந்துக்கு அவங்களோட குடும்பத்தில் பல பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். முக்கியமாக இதோட சிம்டம் எப்படி தெரியுங்களா? ஆண் வாரிசு இல்லவே இருக்காது அவங்களுக்கு. சிலருக்கு பெண் வாரிசு இருக்கவே இருக்காது. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டால் ஏதோ ஒரு சாபம் இருக்குது. அப்போ முன்னோர்கள்கிட்ட கேளுங்க, மனசார கேளுங்க. யார் எனக்கு சாபம் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, நம்ம பரம்பரைக்கு யார் சாபம் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, தயவு செஞ்சு அவங்க என்னை மன்னிச்சிருங்கன்னு யாராக இருந்தாலும் மன்னிக்க சொல்லி அவங்கக்கிட்ட கேளுங்க. நிச்சயமாக இந்த உடம்பு இருக்கிறவங்க தான் இந்த
கோபம் ஆக்ரோஷம்லாம் இருக்கும். மன்னிப்பு கேட்டால் அந்த ஆத்மாக்கள் மன்னித்து விடுவார்கள். அப்படிப்பட்ட தன்மை கொண்டவர்கள் தான் அவர்கள். முதல்ல மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறம் மனமுருகி என்னோடய வாழ்க்கைக்கு நான் அடுத்தது என்ன செய்யணும்னு தெரியல, நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், என் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, கொடுத்த கடன் வர வேண்டிய கடன் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வரதுக்கு நான் வாங்கின கடன் எப்படி கொடுக்குறதுன்னு தெரியல, எக்கச்சக்கமான உடம்புல எக்கச்சக்கமான ப்ராப்ளம் இருக்குது, நான் என்ன பண்ணுன்னு தெரியல, எனக்கு எல்லாமே சரி பண்ணுங்க, வழிகாட்டுங்கன்னு மனசார மனமுருகி எந்த அளவுக்கு நீங்கள் கேட்குறீங்களோ நிச்சயமாக உங்களுக்கு வழி கிடைக்கும். உங்கள் முன்னோர்கள் வந்திருக்காங்கன்றது உங்களுக்கு சென்ஸ் ஆகும். நீங்கள் ஒரு ஊதுபத்தி ஏற்றி வச்சுருப்பீங்க, உதாரணத்துக்கு ஒரு சாண்டல்வுட் வாசனை இருக்கக்கூடிய ஊதுபத்தி ஏற்றி வச்சுருப்பீங்க, மல்லிகைப்பூ வச்சுருப்பீங்க, அவங்களெல்லாம் வச்சுருப்பீங்க, சமையல்லாம் செஞ்சு வச்சுருக்கீங்க. ஆனால் அந்த ரூமில் உங்கள் வீட்டில் இல்லாத ஒரு வாசனை வரும். சிலர் வீட்டில் ரோஜாப்பூ வாசனை வரும், சிலர் வீட்டில் தாழம்பூ வாசனை வரும், சிலர் வீட்டில் அதாவது அங்கே இல்லாத ஒரு வாசனை திடீர்னு உங்கள்கிட்ட வரும். அப்படின்னா என்ன தெரியுங்களா அர்த்தம்? முன்னோர்கள் வந்திருக்காங்கன்னு அர்த்தம். இன்னொன்று, அங்கே முன்னோர்கள் வந்திருக்காங்கன்றத வாசனை மூலியமாக மட்டும் இல்லை, யாரோ நடந்து வர சத்தம், நம்ம மனமுருகி ப்ரே பண்ணுறோமா, யாரோ நடந்து வர சத்தம், யாரோ நம்மளை டச் பண்ணுற சத்தம், சரிங்க, யாரோ நம்மளை டச் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங், ஏதோ ஒன்று நடக்கும். இந்த 5 சென்ஸில் ஏதோ ஒரு விஷயத்தில் நடக்கும். ஒன்று வாசனையாகவோ இல்லை காதில் ஏதோ சத்தமாகவோ இல்லை டச் பண்ணுற மாதிரியோ ஒரு ஸ்மெல், ஏதோ ஒன்று நடக்கும். உங்களுக்கு கண்ணை மூடிட்டு தான் இருப்பீங்க, யாரோ உங்கள்கிட்ட அப்படியே நடந்து போகிற மாதிரி, முன்னாடி இப்படி போகிற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு விஷயம் நடக்கும், முன்னோர்கள் வந்திருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ மனசார மனமுருகி நிறைய பேர் என்ன திரும்ப சொல்லியிருக்காங்க, அந்த மனம் உருகும்போது கண்ணிலேருந்து தண்ணி வருங்க எங்களுக்கு. நான் எங்கள் பாட்டியை சரியாக கவனிக்கல, எங்கள் அப்பா அம்மாவை சரியாக கவனிக்கல, எங்கள் தாத்தா அப்பா அவங்கள சரியாக நான் கவனிக்கல, பட் ஆனால் எனக்கு யாருன்னே தெரியாது, அவங்க வந்திருக்காங்கன்னும் போது எனக்கு மனசு ரொம்ப உருகுதுங்க. ஒரு மாதிரி அதாவது ஒரு மாதிரி அப்படியே அந்த ஃபீல் சொல்லுவாங்க பாருங்கள், அந்த ஃபீல் பண்ணும்போது தான் தெரியும். அப்படியே அந்த உருகி அவங்க ப்ரே பண்ணுவாங்க. இந்த மாதிரி உருகி ப்ரே பண்ணுங்க, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு போகிறது என்னதுன்றது உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு முன்னோர்கள் வழிகாட்டுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, எங்கள் இதில் நாங்கள் முன்னோர்கள்லாம் வழிபாடெல்லாம் கிடையவே கிடையாதுங்க, எங்களுக்கு முன்னோர்கள் கான்செப்டே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. முன்னோர்கள் கான்செப்ட் இருக்குது, இல்லை நீங்கள் நம்புறீங்க நம்பலன்றதெல்லாம் முக்கியமே கிடையாது, இருக்காங்க, அவ்வளோதான். காற்று நான் பார்த்தா தான் நம்புவேனா? காற்று நீங்கள் பார்த்த பிறகு நான் மூச்சு எடுப்பேன்னு சொன்னால் காற்றை பார்க்க முடியுமா உங்களால்? முடியாது. இல்லை, நான் பார்த்த பிறகு தான் நான் மூச்சு எடுப்பேன்னா அதுல என்ன ஆகும்? அவ்வளோதான், முடிஞ்சு போய்டும். அது மாதிரி நான் பார்த்தா தான் நம்புவேன். எனக்கு இப்படி வளர்த்துட்டாங்க, எனக்கு இப்படி சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா அதெல்லாம் விட்டுருங்க. மனசார ப்ரே பண்ணுங்க, உங்களுக்கு ஃபீல் ஆகும், சென்ஸ் ஆகும். அடுத்தது முக்கியமானது குலதெய்வம். குலதெய்வம் வழி விட்டாதாங்க அவங்க இஷ்ட தெய்வம் நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு வழி விடுவாங்க. உங்கள் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு குலதெய்வ வழிபாடு நிச்சயமாக தேவை. என் குலதெய்வம் யாருன்னே தெரியல அப்படின்றவங்க எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அதில் உங்களுக்கு சில வழிமுறைகள் சொல்கிறேன், உங்கள் குலதெய்வம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்கிறேன், அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்ற வழிமுறைகள்லாம் சொல்கிறேன், அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு தெரியும், ஏற்கனவே எங்கள் குலதெய்வம் தெரியும். அவங்க கோயிலுக்கு போயிட்டு வர முடியும்னா அமாவாசை அன்னைக்கு குலதெய்வம் கோயில் போய் கும்பிட்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு, ரொம்ப ரொம்ப நல்லது. சப்போஸ் ரொம்ப தூரமாக இருக்குங்க, என்னால் அவ்வளோ தூரம்லாம் டிஸ்டன்ஸ்லாம் ட்ராவல் பண்ண முடியாது, நான் வேறு கண்ட்ரியில் இருக்கேன், வேறு ஸ்டேட்டில் இருக்கேன், வேறு இடத்துல இருக்கேன், இப்போ என்ன பண்ணணும்? வீட்டுக்குள்ளே உக்காந்துக்கிட்டே இருக்கிற இடத்துலேருந்து குலதெய்வத்தை கூப்பிடுங்க, மனசார கூப்பிடுங்க. முன்னோர்களும் குலதெய்வம் வழிவிட்டால் மட்டும் நம்ம வாழ்க்கை முன்னேறும். உங்கள் இஷ்ட தெய்வம் நீங்கள் யாராக இருந்தாலும் இருங்க, உங்கள் குருமார்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இவங்க வழிவிட்டால் மட்டும்தான் அவங்களால அவங்க ஹெல்ப் பண்ண முடியும். அதனால் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். சிலர் சொல்லுவாங்க, நாங்கள் படையல் போடுறோம், நான் கோயிலில் போயிட்டு இவங்ககிட்ட பைசா கொடுத்துட்றேன், பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்துட்றேன், என்னோடய முன்னோர்களுக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு, குலதெய்வத்துக்கு அர்ச்சனை பண்ணுறது நான் பைசா இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறேன், இந்த கதைலாம் இருக்கக்கூடாது. இது ஒரு விதமான கொழுப்பு திமிருன்னு அர்த்தம். அதை பற்றி அப்புறமா சொல்கிறேன். நான் ஒரு வித கொழுப்பு திமிரு, என்கிட்ட பணம் நிறைய இருக்குது, நான் கொடுத்துட்றேன், எனக்காக எல்லாத்தையும் செஞ்சுருங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம மனமுருகி நம்ம போய் கேட்டால் மட்டும்தான். நம்ம ஆன்லைனில் ஃபுட் ஆர்டர் பண்ணாலும் சாப்பிட்டா மட்டும்தான் நமக்கு பசியாகும், கரெக்டுங்களா? நம்ம மனமுருகி வேணா மட்டும்தான் நமக்கு சரியாகும். உங்கள் ரிச்சுவல்ஸை ஃபாலோ பண்ணலான்னு சொல்லலை, நீங்கள் என்ன வேணாலும் ரிச்சுவல்ஸ் ஃபாலோ பண்ணிக்காங்க, நீங்கள் மனமுருகி கூப்பிட்டா மட்டும்தான். யார் குலதெய்வத்தையும் கூப்பிடுங்க, மனதார மனமுருகி கூப்பிடுங்க. உங்கள் குலதெய்வம் பேர் தெரிஞ்சால் பேரை சொல்லி கூப்பிடுங்க, பேர் தெரியலனா என்னோடய குலதெய்வமே வாங்கன்னு சொல்லி கூப்பிடுங்க, நிச்சயமாக வருவாங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமானதுங்க, இது முடிஞ்சால் செய்யுங்கலாம் சொல்ல மாட்டேன், நிச்சயமாக செய்யுங்கன்னு சொல்லுவேன். எது தெரியுங்களா? சப்த கன்னிகளை போய் கும்பிடுங்க. 7ன்றது ரொம்ப ஸ்பெஷலான நம்பர். 7 வண்ணம், 7 நிறம், 7 சுவை. நமக்கு தெரிஞ்ச 6 சுவை தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. 7ஆம் சுவைன்னு ஒன்று இருக்குது, அது எல்லா சுவையும் கலந்த சுவை தான் 7ஆம் சுவை. அந்த 7 சுவை, இந்த மாதிரி 7 நிறைய விஷயங்கள் இருக்குது, சப்த ஸ்வரங்கள். இந்த மாதிரி இந்த 7ங்கிறது சப்த கன்னிகள். சப்த கன்னிகள் கோயில் போயிட்டு வாங்க, பல சிவன் கோயில்கள், சில அம்மன் கோயில்களில் சப்த கன்னிகள் இருக்காங்க.
அவங்க கிட்ட போய் மனசார ப்ரே பண்ணணும். நிச்சயமாக ப்ரே பண்ணுங்கள். என்னைக்கு அமாவாசை அன்னைக்கு போய் ப்ரே பண்ணுங்கள். போய் ப்ரே பண்ணும்போது அவங்கக்கிட்ட போய் வேண்டும் போது எல்லாமே உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அவ்வளோ சொல்லுங்கள். நல்லா கவனிச்சுக்கோங்க. எதெல்லாம் வேண்டாமோ அதெல்லாம் சொல்லாதீங்க. எதெல்லாம் வேணுமோ அதை மட்டும் எனக்கு ஆரோக்கியத்தை கொடுங்க, எனக்கு பொருளாதாரத்தை கொடுங்க, எனக்கு எல்லாம் சிறப்பான வாழ்க்கையை கொடுங்க அப்படின்னு உங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும் மனசார ப்ரே பண்ணுங்கள். முடிஞ்சால் 7 விளக்கு ஏற்றி வச்சு ப்ரே பண்ணுங்கள். 7 பேருக்கு முன்னாடி 7 விளக்கு ஏற்றி வைங்க. அப்படி முன்னாடி ஏற்றி வைக்க முடியலன்னா தனியாக விளக்குக்குன்னு தனியாக மாடும்போது 7 விளக்கு ஏற்றி வைங்க. 7 விளக்கு ஏற்றி வச்சு சப்த கன்னிகளுக்காக வேண்டி நீங்கள் ப்ரே பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு அவங்களும் வழி விடுவாங்க, உங்களுக்கு வழி காட்டுவாங்க, உங்களுக்கு கூட இருந்து வழி நடத்துவாங்க. இதை செய்யுங்க. மறுபடியும் சொல்கிறேங்க, முன்னோர்கள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு உங்கள் வீட்டில் இருந்தே கூட செய்யுங்க. கோயிலுக்கு போய் சப்த கன்னிகளை ப்ரே பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை இன்னும் சூப்பராக மலர ஆரம்பித்து விடும். வாழ்க வளமுடன்.